ரீசெண்டா ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஏஜ் ஒரு 32 இருக்கும். சடனா முட்டி வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. கால் நீட்ட முடியல, மடக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப சிவியர் பெயினோட வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து காலுடைய மூவ்மெண்ட்ஸே சுத்தமா இல்ல. சரி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன போன் ஃபிராக்மெண்ட் வந்து முட்டியில போய் லாக் ஆயிருச்சு. ஸோ முட்டியில யாருக்காவது உங்களுக்கு ஸ்டக் ஆயிருச்சு அப்படின்னா 2 ரீசன் இருக்கலாம். ஒண்ணு வந்து இந்த மாதிரி போன் ஃபிராக்மெண்ட் வந்து உள்ள மாட்டிருக்கலாம். அது பேர் லூஸ் பாடின்னு சொல்லுவோம். இல்லன்னா ஜவ்வு கிழிஞ்சு கூட உள்ள போய் மாட்டிட்டு லாக்கிங் சென்சேஷன் கொடுக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு கீஹோல் ப்ரொசீஜர் ஆர்த்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்லுவோம். இது மூலியமாவே இதை சரி பண்ண முடியும். ஸோ பேஷண்ட்டுக்கு அடுத்த நாளே இந்த ப்ரொசீஜர் பண்ணோம். ஸோ பண்ண உடனே அவங்களுக்கு வந்து நல்ல பெயின் ரிலீஃப் இருந்துச்சு. ஸோ கீஹோல் ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அடுத்த நாளே பேஷண்ட்டை வந்து நாங்க வாக் பண்ண வச்சோம். அவங்களால கம்ப்ளீட்டாவே பெயின் இல்லாம நல்லா வாக் பண்ண முடிஞ்சுச்சு. பிளஸ் அது மட்டும் இல்லாம அவங்க முட்டி ஸ்டக் ஆயின்னு சொல்லி வந்தாங்கல்ல, அவங்களால ஃப்ரீயாவே முட்டி மடக்கி நீட்ட முடிஞ்சுச்சு. ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே அந்த பேஷண்ட்டை நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லாக்கிங் பிரச்சனை இருக்கு, முட்டி ஸ்டக்கா இருக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு லூஸ் பாடிஸ் ப்ராப்ளமோ இல்ல ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா, நீங்க பயப்படாம தைரியமா இந்த கீஹோல் ப்ரொசீஜரை அண்டர்கோ பண்ணலாம். ஸோ இது பண்ண அடுத்த நாளே உங்களால வாக் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம் அப்படியே வச்சுட்டு இருக்காம உடனடியா நீங்க டாக்டர் கன்சல்ட்